அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட 45% பொருட்கள் சீனாவிலிருந்து தான் வருகின்றது. குறிப்பாக இந்த தேநீர் கடைகள், இந்த உணவகங்கள் மற்றும் மருந்தகங்களிலே பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாமே, குறிப்பாக சில கதிரை மேசைகள் எல்லாமே சீனாவிலிருந்து தான் அங்கே போகின்றன. ஆகவே அந்த 45% இறக்குமதிகளையும், சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குகின்ற அந்த இறக்குமதிகளையும் இல்லாமல் செய்து அவற்றை அமெரிக்காவிலே உற்பத்தி செய்வதற்கு, அவை அமெரிக்காவிலே ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டன. ஆனால் அந்த காஸ்ட், அந்த செலவு அதிகமாக இருந்தது. சீனாவிலிருந்து இறக்கும்போது செலவு குறைவாக இருக்கின்றது என்பதற்காக தான் அங்கிருந்து இறக்கினார்கள். ஆனால் இப்போது ரம்மினுடைய காலத்திலே நான் நினைக்கிறேன் அநேகமான உற்பத்தி பொருட்கள் சீனாவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பொருட்களுக்கு பதிலாக அமெரிக்காவிலேயே அது செலவு கூடினாலும் பரவாயில்லை, உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் தற்போது வந்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் அது எப்படி பாதிக்கும் என்று சொன்னால், இலங்கை எப்போதுமே எல்லா நாடுகளிலும் கடன் வேண்டுகின்ற ஒன்று. உங்களுக்கு தெரியும், இலங்கை எப்படி கடன் வேண்டுகிறது என்றால் 3 வழிகளில் கடனை பெறுகின்றது. ஒன்று சீனாவிடம், இந்தியாவிடம். அடுத்தது உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், பாரிஸ் கிளப் என்ற அமைப்புகள். அதைவிட உள்ளூர் வங்கிகள் என்று இப்படி 3 வகையாக இந்த கடன்களை பெறுகின்றது. இப்போது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள் கேள்வியை குறிப்பிட்டது போல ட்ரம்மினுடைய வருகையின் பின்னர் ட்ரம் எடுக்கப் போகின்ற இந்த பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பாக அமெரிக்காவை நோக்கிய பொருளாதார நடவடிக்கைகள், சீனாவுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகள் எங்கே பாதிக்கும் என்று சொன்னால், இப்போது சீனாவை மையப்படுத்தி, சீனா, ரஷ்யா, இந்தியாவை மையப்படுத்தி பிரிக்ஸ் என்ற அமைப்பு இருக்கிறது, பொருளாதார கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட 35% பொருளாதாரத்தை உலகளாவிய அளவிலே கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அதேபோல 20% முழு உலகத்திலேயும் அந்த பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்தெந்த நாடுகள் இருக்கிறது? அநேகமாக சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் மற்றும் மத்திய கிழக்கு, ஆபிரிக்க நாடுகளும் இருக்கின்றன. ஆரம்பத்தில் 5 நாடுகள் இருந்தன. இப்போது கிட்டத்தட்ட 15 நாடுகள் உறுப்பு நாடாக வந்திருக்கின்றன. இலங்கை கூட விண்ணப்பித்திருக்கிறது. பல நாடுகள் விண்ணப்பித்திருக்கின்றன. அங்கத்துவம் கிடைத்துவிட்டதா? இல்லை. இலங்கையை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், இலங்கையை பொறுத்தவரை அங்கத்துவம் கிடைப்பதற்கு கொஞ்சம் சாத்தியம் குறைவு. என்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை சீனாவிடம் கடன் வேண்டுகின்றது, இந்தியாவுடன் கடன் வேண்டுகின்றது. ஆனால் பிரிக்ஸ் என்ற கட்டமைப்பு தெற்காசிய, அது சவுத் பிளாக் என்று சொல்லப்படுகின்ற தென்னுலக நாடுகளை மையமாக கொண்டது. இலங்கை சர்வதேச நாணய நிதியம், IMF எனப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் பாரிஸ் கிளப், மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உள்ளடக்கிய பாரிஸ் கிளப்பிடம் கடன் பெறுகின்றது. ஆகவே அங்கே கடன் பெற்றுக்கொண்டு பிரிக்ஸில் இணைந்து பிரிக்ஸ் மூலமாக வருகின்ற பொருளாதார ரீதியான கடன்களையும் பெற்றுக்கொண்டு அந்த கடனை வைத்துக்கொண்டு சர்வதேச நாணயத்திலேயோ உலக வங்கியிலுமோ கொண்டு போய் கொடுக்க முடியாது, மூலம் செலுத்த முடியாது. அங்கே வேண்டி இங்கே கொடுக்க முடியாது, அதற்கு இடம் அளிக்க மாட்டார்கள். ஆகவே ஒரு சங்கடமான நிலைமை இலங்கைக்கு இருக்கின்றது. ஆக இந்த ரம்மில் எடுக்க போகின்ற பொருளாதார நடவடிக்கைகள் என்பது, அமெரிக்காவை பாதுகாக்கின்ற பொருளாதார நடவடிக்கைகள் குறிப்பாக 3ஆம் உலக நாடுகள், இலங்கை போன்ற வளர்ச்சி காணாத நாடுகளை பாதிக்கும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது.